எல்லாருமே ஒரு சாங்கான ஆல்பம் சாங்கான ப்ரோமோன்னு நினைச்சிட்டாங்க. பெரிய பல்ப் ஆயிடுச்சு ஆக்சுவலா. மாப்பிள்ளைய கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நீயும் என் ரோல வந்து உட்கார்ந்துருவேன். சிங்கிளா மேரிட் சிங்கிள் இல்ல நோ நோ நான் மேரிட் அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கே சம்டைம்ஸ் வந்து மறந்து போயிருதா. ஒரு ட்ரை மட்டும் பண்ணுவோம். இல்ல உன்னால இது முடியல, நீ எப்ப ஃபீல் பண்ணாலும் நீ தாராளமா ஃபிட் பண்ணிக்கலாம்ன்றது மட்டும் நான் சொன்னேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அரவிந்த் வேற யாரு கூட ரொமான்ஸ் பண்ண சொன்னா நல்லா, நான் வேற யாரு கூட ரொமான்ஸ் பண்ண சொன்னா நல்லா. நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி ரொமான்ஸ் பண்ண சொன்னா, ஐயோ பயங்கர ஸ்ட்ரிக்ட். நான் ஒரு விஷயம் கூட காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான். அடிச்சிரும், பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு. ஓவர் த நைட் வந்து ஒரு அது எப்படி ஸ்டோரி கொண்டு போறதுன்னு தெரியாம டக்குன்னு என்னோட கேரக்டர் நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. நம்மள பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் திட்டுவாங்க, இந்த பக்கம் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா திட்டுவாங்க. அந்த 2.5 years நான் என்ன பாத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரதுல சிக்கல்கள் இருக்குன்னு கண்டிப்பா இருக்கு. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஸ்னேகா. அழகு, கணா காணும் காலங்கள், தமிழும் சரஸ்வதியும்னு தொடர்ந்து ஹிட் சீரியல்ல ஒரு முக்கிய கேரக்டர் பிளே பண்ண சங்கீதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. உங்களோட மீடியா ஜர்னின்றது விஜேவே ஆரம்பிச்சு அப்புறம் சீரியல்ஸ்லயும் நெகட்டிவ் ரோலும் பண்ணிருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச போற மாதிரி பாசிட்டிவ் ரோலும் பண்ணிருக்கீங்க. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்படிதான் இருக்கும், கிராஃப் இப்படி இருக்கும், அப்புறம் மறுபடியும் இப்படி போகும். ஒரு 1 year ஒர்க் எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். திருப்பி ஒரு 1 year சூப்பர் ப்ராஜெக்ட் கையில கிடைக்கும். அந்த ப்ராஜெக்டோட அந்த ரோல் வந்து வேற லெவல்ல ரீச் ஆகும். திருப்பி அது ஒரு 1.5 yearsல ஃபினிஷ் ஆகும். திருப்பி ஒரு நடுவில் ஒரு பெரிய கேப் ஆகும். அப்புறம் திருப்பி வேற ப்ராஜெக்ட் ஒண்ணு வரும். சோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் மெமரபிளா இருக்கிறனால ஹாப்பியா இருக்கு. அழகு சீரியல் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல். அதுல வந்து எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல். அப்ப உங்களோட எண்ணம் என்னவா இருந்தது? எடுத்த உடனே ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு போகணுமா, இல்ல அப்ப என்ன யோசிச்சீங்க? ஆக்சுவலா ஆரம்பிச்சதுமே அது நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா தான் இருந்தது. அது ஓவர் த நைட் வந்து ஒரு அது எப்படி ஸ்டோரி கொண்டு போறதுன்னு தெரியாம டக்குன்னு என்னோட கேரக்டர் நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. சோ நெகட்டிவ் ஆக்கிட்டு இல்ல நீங்க இதுக்கப்புறம் நெகட்டிவா தான் பிளே பண்ண போறீங்கன்னு சொல்லி நமக்கு பண்றதா வேணாமா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு நெகட்டிவ் ரோல் கேரி பண்ணி வெளியில திட்டு வாங்குறதெல்லாம் வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஆக்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கும் போது வர கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் நம்ம வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சோ கொஞ்சம் அது வந்து எனக்கு ஒரு ட்ராமடைஸே ஆச்சுன்னு சொல்லலாம் ஒரு 3.5 years வந்து. ஏன்னா அது நெகட்டிவ் ரோல்னா அது வேற லெவலான ஒரு நெகட்டிவ் ரோல். அது எனக்கு எவ்வளவு பேரு கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. ஏன்னா 30 days நமக்கு மந்த்ல இருக்குன்னா 25 days ஷூட்டிங் போவோம். அந்த கேரக்டராவே நம்ம இருக்கணும். நம்மள பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் திட்டுவாங்க, இந்த பக்கம் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா திட்டுவாங்க. சோ பிகினிங்ல அதை ஹேண்டில் பண்றது எனக்கு கடைசி வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சோ இப்ப டிசைட் பண்ணிட்டீங்களா இனிமேல் நெகட்டிவ் ரோலுக்குலாம் ஒரு பாய் தான் இதுக்கப்புறம் அது பண்ண? இது அது என்ன விஷயம்னா, நான் அதை பிகினிங்லேயே பண்ணது வந்து எனக்கு அடுத்து வரது எல்லாமே நெகட்டிவாவே தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனாலே ஒரு 2 years கேப் ஆயிடுச்சு. இல்ல நான் நெகட்டிவ் பண்ணலன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். நெகட்டிவ் கேரக்டர் பண்றதுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். நம்ம அதை பண்ணிட்டோம்னா ஃபுல்லாவே நம்மள பாசிட்டிவா அவங்களால யோசிச்சே பார்க்க முடியாது. இவங்க நெகட்டிவ்க்கு தான் கரெக்டா இருப்பாங்கன்ற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அதை பிரேக் பண்றதுக்கே நடுவில் ஒரு 2 years ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கனா காணும் காலங்கள் வந்து அந்த ரோலை ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சதுக்கு வந்து ஒரு டைமே எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த 2.5 years நான் என்ன பாத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த ஒரு டிசிஷன் வந்து ரீச்சா இருந்தாலுமே எனக்கு அது வந்து கொஞ்சம் அதை கண்டினியூ பண்றது கஷ்டமா இருந்தது. இப்ப வந்து 3 சீரியல்ஸ் கொடுத்திருக்கீங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே பண்ணிட்டீங்க. சோ நெக்ஸ்ட் பிளான்ஸ் சங்கீதா வந்து எனக்கு இதெல்லாம் தான் பிளான்ஸ் இன்னும் ஒரு 2 yearsக்கு அப்படின்னா என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? எனக்கு பிளான்ஸே ஆக்சுவலா இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதா இப்ப பிளானாவே இருக்கு எனக்கு. ஏன்னா இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா முந்தியெல்லாம் வந்து இப்ப நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ இவ்வளவு காம்படிஷன்லாம் கிடையவே கிடையாது. சோஷியல் மீடியா என்னைக்கு பூம் ஆக ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு திரும்புற பக்கம் ஃபுல்லா காம்படிஷன். நம்ம ஒரு 3 months பிரேக் எடுத்துக்கலாம், 1 month பிரேக் எடுத்துக்கலாம், நம்ம இடத்துக்கு ஈஸியா வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க, ஈஸியா அவங்க ஆள் மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு நம்ம போறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இல்ல நமக்கு வந்து நடுவில் இவ்வளவு நாள் நடிச்சிட்டோம், நம்ம ஒரு நல்ல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு பேக் டு பேக் நான் பிஸியாலாம் இருந்ததே கிடையாது. ஸோ நடுவில் நான் சொன்ன 6 months 1 yearலாம் எனக்கு பிரேக் இருந்துதான் ஒரு ப்ராஜெக்ட்மே நான் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்றது நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப்ல இருந்து ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி வராங்களோ சரி, ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து ஆர்டிஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியே பெரிய விஷயமா இருக்கும்போது இதுதான் நான் பண்ணுவேன், இது நம்ம பண்ண இந்த ஒரு ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி ரோல்ஸ் வந்தா மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் வொர்க் அவுட் அகைன். அதுதான் கரியர் பிரேக் வந்து எவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜா பாக்குறீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய பயங்கரமான ரிசெப்ஷன் இருந்தவங்க கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே மக்கள் கிட்ட. ஆனா நடுவுல ஒரு பிரேக்னு வரும்போது திரும்ப
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுலயே ஒரு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க பண்ண 3 சீரியலுமே பெரிய அளவு ரீச் இருந்த சீரியல், உங்க கேரக்டருக்குமே ஒரு தனி ரீச் இருந்தது. அப்படி இருக்கும்போது கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரதுல சிக்கல்கள் இருக்குன்னு கண்டிப்பா நினைக்கிறீங்களா? இருக்கு, நிறையவே இருக்கு. ம். ஆக்சுவலா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் போகும்போது வாவ் நம்ம சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம், நம்மள எல்லாரும் லைக் பண்றாங்க, இதுக்கப்புறம் நம்மள வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குமிய போகுதுன்னு வந்து நினைச்ச டைம் தான் கொரோனா வந்தது. ஓகே. ஸோ அந்த கொரோனால தான் அழகு ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ பேக் டு பேக் 2 இயர்ஸ் வந்து ஆன்கோயிங் சீரியல்ஸே வந்து நிறைய க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு அப்ப வேலையே இல்லை. நம்ம 2 இயர்ஸ் சும்மா இருந்தோமா. ஸோ அப்படி கால் பண்ணாலுமே நமக்கு வந்து இல்லம்மா நெகட்டிவ் தான் நீங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நெகட்டிவ் அப்படின்னு பண்ணுவாங்க. நமக்கு அப்ப என்ன தோணும், நம்ம ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு பாசிட்டிவா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணுவோமா. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரோல் வரதுக்கு ஒரு டைம் ஆகுமா. திருப்பி அந்த பாசிட்டிவ் ரோல் முடிஞ்சதுமே நம்ம என்ன நினைப்போம், ஸோ ஓகே கேரக்டர் சூப்பரா இதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வரும்னு நினைப்போம். கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இப்பெல்லாம் வந்து அதான் எங்க பார்த்தாலும் ஆர்டிஸ்ட் நிறைய ஈஸியா கிடைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த ப்ராஜெக்ட் நான் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பேன், கண்டிப்பா கேட்பேன். என்னோட கேரக்டர் செட் ஆயிடுச்சுன்னா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பேன். அங்க வெறும் 1000 ரூபாய்க்கு வர்றதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஓரளவுக்கு டேலண்டடா தான் இருப்பாங்க. டேலண்டே இல்லாம வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் சும்மா வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கோம். அவங்க வந்து இந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்தா போதும். அப்போ ஆப்வியஸ்லி வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கம்மி பட்ஜெட் ஆர்டிஸ்டா இருக்காங்க, ஸோ இவங்களை எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படி நிறைய நியூ கமர் வர ஆரம்பிச்சப்போ ஸோ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நிறைய ஆக்சுவலா. சோ நீங்க வந்து மீடியா ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது ஒரு விஜேவா, திரும்ப உங்களை விஜேவா பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதா இருக்கா? உங்க செட்ல விஜே பண்ணிட்டு இருந்த யார் கூட எல்லாம் இன்னும் நல்ல ஒரு கான்டாக்ட்ல இருக்கீங்க? ஆக்சுவலா நானே நினைச்சேன், எனக்கு நிறைய டைம் நடுவுல இந்த மாதிரி பிரேக்ல இருக்கும் போதெல்லாம் இது ஷோ ஹோஸ்ட் பண்றீங்களா இல்ல வெளியில ஈவென்ட் ஹோஸ்ட் பண்றீங்களான்னு எனக்கு அடிக்கடி கால்ஸ் வரும். எனக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப அன்சேஃபா ஃபீல் ஆயிடுச்சுன்னா, ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இன்னொரு விஷயத்துல போயிட்டோம், திருப்பி மறுபடியும் அதுக்குள்ள போயிட்டு நம்ம ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே நம்ம இதுல பிரேக்ல இருக்கோமோ இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நிறைய வாட்டி எனக்கு ஹோஸ்ட் பண்றீங்களான்னு கேட்டப்பலாம் நான் நோ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், ஏதாவது கேரக்டர் இருக்கா? நான் என் கரியர்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா பண்ணியே தீருவேன், அந்த மாதிரி ஏதாவது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? எனக்கு என்னால முடியவே முடியாதுன்னு எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பாவமான கேரக்டர் வந்து எனக்கு வரவே வராது. பிகாஸ் நான் ரொம்ப படபடன்னு பேசுவேன், ரொம்ப ஷார்ப்பா கன்வே பண்ணுவேன் எல்லாத்தையுமே. சோ அதனால பாவமான கேரக்டர் வந்து என்னால பண்ண முடியாதுன்னு எனக்கே ஒரு டவுட் இருக்கு, நம்மளால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு வந்து ஒரு ஆசை, ரொம்ப பாவமான ஒரு பொண்ணா, ஒரு கிராமத்து பொண்ணா, படிப்பறிவே இல்லாத ஒரு பொண்ணா ஒரு கேரக்டர் வந்து நம்ம பண்ணி அதுல நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு. சேலஞ்ச் மாதிரி அது. ஓகே, கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப இப்ப நல்லா ரீசெண்டா தேனி போயிருந்தீங்க, அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்க. சோ அங்க எப்படி இருந்தது? புது பொண்ணா போயிருந்தீங்க, மாப்பிள்ளை அதெல்லாம் ஒண்ணும் புது பொண்ணு பழைய பொண்ணு ஒன்னும் மதிக்க மாட்டானுங்க. புது பொண்ணு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு எப்பயுமே யூஷுவல் தானே. சோ அதனால அதேதான். பட் மாப்பிள்ளைய கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நீயும் என் ரோல வந்து உட்கார்ந்துருவேன் அப்படின்னு நானா நினைச்சிட்டு இருக்கேன். பட் கல்யாண வாழ்க்கை everything is going good. ஓகே, என்னென்ன டிஃபரன்சஸ் நோட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, டு பி frank. லைக் உங்களுக்கு இல்லனாலும் இப்ப வந்து நீங்க அரவிந்த் அவரோட போகும்போது இனி இப்பெல்லாம் கவனிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் டிஃபரண்ட் எதுவுமே அந்த மாதிரி எதுவும்? கல்யாணம் ஆனனால ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி இருந்த அபார்ட்மெண்ட்ல தான் இப்பயும் இருக்கேன். ஸோ லொகேஷனாவும் எதுவும் ஷிஃப்டிங் கிடையாது. வீட்லயும் வந்து அரவிந்த் அதுக்கு முன்னாடி வந்துட்டுலாம் போயிருக்கிறதுனால பெருசா ஒரு டிஃபரன்ஸும் அரவிந்தோட இருந்தது கிடையாது. பட் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கே சம்டைம்ஸ் வந்து மறந்து போயிருது. யாரோ நடுவில் என்கிட்ட கால்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பத்தி கேட்கும்போது சிங்கிளா மேரிடா, சிங்கிள் இல்ல நோ நான் மேரிட் அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்துருச்சு நிறைய வாட்டி. எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இப்ப கல்யாணம் ஆச்சுன்னா நீங்க ஒரு ஊரு ஷிஃப்ட் பண்ணுவீங்க, இல்ல ஜாப்ல ஏதாவது ஒரு சுவிட்ச் ஓவர் இருக்கும், இல்ல லொகேஷனா ஏதாவது சுவிட்ச் ஓவர் இருக்கும், இல்ல வீடா நீங்க மாமியார் வீட்டுக்கு, எதுவுமே இது நடக்கவே கிடையாது. சோ முன்னாடி எப்படி இருந்ததோ எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதானே தவிர எந்த சேஞ்சஸுமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிடையாது. சரி, ஓகே. நீங்க வந்து சடனா ஒரு அனௌன்ஸ்மெண்டா தான் இருந்தது உங்க வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். சோ அப்ப வந்து என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துச்சு? அது எல்லாருமே ஒரு சாங்கான ஆல்பம் சாங்கான ப்ரோமோ நினைச்சிட்டாங்க. பெரிய பல்ப் ஆயிடுச்சு ஆக்சுவலா. நாங்க வந்து இது அரவிந்தோட பர்த்டே வந்து January 1st. சோ அதனால நாங்க என்ன பண்ணோம், அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணோம் சொல்லி 31st ஈவினிங் வந்து போட்டோம். ஏன்னா கல்யாணம் வந்து அதுல இருந்து 1 month கழிச்சு கல்யாணம்னால பிளான் பண்ணி போட்டோம். யாருமே அதை கல்யாணம் நான் தெளிவா போட்டிருக்கேன், அந்த மாதிரி we are going to get marriedன்றதை எப்படி போடணுமோ அப்படி போட்டிருக்கேன். எல்லாருமே அதோட ஆல்பம் சாங்கான ப்ரோமோ நினைச்சு என்ன ஆல்பம் சாங் எப்ப ரிலீஸ் பண்றீங்கன்ற மாதிரி எடுத்துட்டாங்க. அட பாவீங்களா, இவ்வளவு எமோஷனலா இவ்வளவு அழகா ஒரு விஷயத்த ஷூட் பண்ணி கன்வே பண்ணா எல்லாரும் அது ப்ரோமோ சாங் நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பல்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இட்ஸ் மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நாங்களே சொன்னோம். அரவிந்த் வந்து விகடனுக்கு பேசியிருந்தப்போ சொல்லியிருந்தாரு, கோவிட் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலா இருந்தது, அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. அப்ப வந்து நீங்க தான் வந்து ஒரு
பெரிய பில்லர் மாதிரி அவர் கூட இருந்தீங்க. கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த சூழல் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலா அவர் எனக்கு அப்பா அம்மா இறந்த டைம்ல எனக்கு அவர் தெரியாது. பிகாஸ் அப்ப கணக்கானம் காவல் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அவரோட பாஸ்ட் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அப்பெல்லாம் we were not planning to get married. சோ அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். லேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ ரொம்ப ரீசெண்டா ஒரு 1 இயர் முன்னாடி தான் we were planning to get married. சோ அப்போதான் வந்து ரைட் ஓகே சில விஷயங்கள் ஃப்ரெண்டா சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த விஷயங்கள் என்னால என்ன அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சதோ, பேசிக்கான ஒரு சப்போர்ட் என்னால அப்போ அது கொடுக்க முடிஞ்சது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அய்யனார் துணைக்கான சான்ஸ் அவருக்கு வந்தபோது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருந்தாரு. ஆனா நீங்க தான் ரொம்ப என்கரேஜிங்கா இருந்து இல்ல பரவாயில்ல பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. இது வந்து அவர் லீடா பண்ற ஃபர்ஸ்ட் சீரியல். சோ அது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்கான சீரியலுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? அவர் எப்படி ஃபீல் பண்றாரு? இல்ல ஆக்சுவலா அவர் வந்து சீரியல் ஒரு வெப் சீரிஸ் முடிச்சாச்சு. சோ சீரியல்ல போயிட்டா ஒருவேளை நமக்கு சீரியலா தான் பண்ற மாதிரி இருக்குமோ, நம்மளால மூவிஸ்க்கு போக முடியாதுன்ற ஒரு டவுட் இருந்தது. எனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் சீரியல் வந்தப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தது. எங்க வேணா போய் சர்வே பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இது சீரியல் தானே, இது வெப் சீரிஸ் தானே, இது ஷார்ட் பிலிம் தானே, இது வெறும் ஆல்பம் சாங் தானே அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணா நம்ம இடத்த ஃபில் பண்றதுக்கு 100 பேர் பின்னாடி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் சொன்னேன் எனக்கு இது கிடைக்கல. இப்போ நான் வந்து கணக்கானம் காலங்கள் முடிச்சு நான் தமிழ் சசியம் பண்ற தமிழ் சசியம் முடிச்ச டைம்ல தான் அய்யனார் துணை அவர் கமிட். நான் சொன்னேன் எனக்கு இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் நான் கமிட் ஆகல. இத்தனைக்கும் அந்த கேரக்டர் தமிழும் சரஸ்வதியும்ல ரீப்ளேஸ்மெண்டாவே இருந்தாலும் அது ஒரு நல்ல ரீச் எனக்கு ஒரு 1 இயர்க்கு கொடுத்தது. இன்னுமே நான் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு அது ஈஸியா வந்து கிடைச்சு ஒரு விஜய் டிவி மாதிரி ஒரு சேனல்ல ஒரு பிரைம் ஸ்லாட்ல ஒரு ஹீரோ அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். அந்த ரோலுக்கு 1000 பேர் வெயிட் பண்றாங்க. ஆடிஷன் அட்டென்ட் பண்ணா 10,000 பேர் வருவாங்க அது பண்றதுக்கு. சோ இப்படி வெளியில போயிட்டா முடிஞ்சிரும். சோ அதனால இது ஒரு ட்ரை ஆப்பர்ச்சுனிட்டின்றது மிஸ் பண்ணும்போது தான் அது என்னன்னு தெரியும். ஒரு ட்ரை மட்டும் பண்ணு. உனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீ கண்டினியூ பண்ணி, இல்ல உன்னால இது முடியல, எனக்கு இந்த ஜானர் ரொம்ப புதுசா இருக்கு, நீ எப்ப ஃபீல் பண்ணாலும் நீ தாராளமா ஃபிட் பண்ணிக்கலாம்ன்றத மட்டும் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் took it from there. ஓகே. சோ வந்து அரவிந்த் மதுமிதா அவங்க தான் இப்ப அங்க ரோலா பண்றாங்க. அவங்களோட ஆன் ஸ்கிரீன் பேர் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல கமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆக்சுவலா இப்போ வந்து அவங்க இன்னும் லவ் எல்லாம் ஆரம்பிக்கல. சோ ஒரு சிச்சுவேஷனல் மேரேஜ்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த காமெடி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்ப அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அந்த சோழன் கேரக்டர் நிலாவை கலாய்க்கிறது, நிலா வந்து சோழனை சம்டைம்ஸ் பல்பு கொடுக்குறது, அந்த மாதிரி சில கியூட் சீன்ஸ் எல்லாம் வரும். சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் சொல்லுவேன் இது கொஞ்சம் காமெடியா ஒர்க் அவுட் ஆகுது, இந்த மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி. ஓகே. அதே மாதிரி அரவிந்த் வந்து ரொம்ப வருஷமா வந்து பிளாக் ஷிப்ல இருந்தார். பிளாக் ஷிப்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கலாட்டாவான டீம். சோ அந்த டீம்ல யார் இப்ப உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க? யாரோட எல்லாம் ரொம்ப அதிகமா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு? அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பிளாக் ஷீப் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அரவிந்த். ஆக்சுவலா எனக்கு பர்சனலா அவங்க யாரு கூட கனெக்ட் இல்லைனாலுமே அரவிந்த் இப்ப வரைக்குமே பிளாக் ஷீப் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். அது வந்து இன்ஃபேக்ட் அரவிந்தோட ஃபர்ஸ்ட் கம்பெனி டு ஒர்க். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அசோசியேட் ஆயிட்டு தான் இருக்காரு. அவங்களோட எல்லாரோடையுமே ஒரு ரொம்ப, ஏன்னா அவங்க அரவிந்தோட அந்த டஃபஸ்ட் டைம்ல ரொம்ப ஸ்டுட் பை பண்ணது வந்து பிளாக் ஷீப் தான். ஸோ அது நிறைய இடத்துல அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ வரைக்குமே ஈவன் கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாமே களை கட்டுச்சு அப்படின்றதே பிளாக் ஷீப் டீம் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ எல்லாத்துலயுமே கூட இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. அரவிந்த் அவருக்கு வந்து அய்யனார் துணை தான் ஒரு ஃபர்ஸ்ட் சீரியல். ஆரம்பத்துல அவர் தயக்கமா இருந்தாலுமே இப்ப அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிஆர்பியும் நல்ல ரேட்டிங்ல இருக்கு. நீங்களுமே நிறைய அப்ரிஷியேட் பண்ணதா சொல்லிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து உங்க 2 பேருக்குமே வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா 2 பேரும் சேர்ந்து நடிப்பீங்களா ஜோடியா? கண்ணு மூடிட்டு யாருக்கு இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரியலாவே இருக்கிறவங்க ரீல்ல போய் நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. சோ 2 பேரும் மிஸ் பண்ணிக்க மாட்டோம். ஒரே செட்ல போவோம், காலையில கிளம்பி 2 பேரும் ஒன்னா ஷூட்டிங்ல வருவோம். சோ 2 பேருக்கும் ப்ராப்ளமே வராது. வீட்டுல ஹாப்பியா ஜாலியா போய் பண்ணிட்டு வருவோம். இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சோ இந்த மாதிரி வந்தா கண்ணு மூடி 2 பேருமே அக்செப்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டு பி ஃப்ராங்க், அய்யனார் துணை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில போகும்போது எல்லாமே சோழன் ஃபுல்லா நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு அந்த ரிசப்ஷனே ரொம்ப அவருக்கு அது புதுசா இருக்கு. ஈவன் கனா பண்ணும்போது அது ஒரு வெப் சீரிஸா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு வெல்கம் இருந்தது. பட் அந்த பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து கனா அவ்வளவா பெருசா போகல. ஆனா அய்யனார் துணை அதை ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லணும். சூப்பரான ரீச் அண்ட் டிஆர்பிலயும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஹீஸ் ஆல்சோ பெர்ஃபார்மிங் வெரி குட். அது வந்து ரொம்ப எல்லா பக்கமே அந்த ஒரு வெல்கம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஓகே, நான் இவனை சீரியல் போஸ்ட் கரெக்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. ஓகே. நீங்க வந்து ரீசெண்டா கூட ஒரு ரீல் பண்ணிருந்தீங்க 2 பேரும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட் ரீல் இது பண்ணிருந்தீங்க, அதுக்கப்புறம் பிடிஎஸ்ன்னு சொல்லி அது ரொம்ப ஃபன்னியாவும் இருந்தது. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் அதை ஷூட் பண்ணீங்க? என்னென்ன நடந்துச்சு? எவ்வளவு டேக்ஸ் போச்சு?
ஆக்சுவலா நாங்க இந்த கப்பிள் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணும்போதே வந்து எனக்கு ரொமான்ஸ் வராது, சுத்தமாவே வராது. அரவிந்த் வேற யாரு கூட ரொமான்ஸ் பண்ண சொன்னா நல்லா நான் வேற யாரு கூட ரொமான்ஸ் பண்ண சொன்னா நல்லா நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேமரா முன்னாடி ரொமான்ஸ் பண்ண சொன்னா சிரிக்கிறோம் 2 பேரும் விழுந்து விழுந்து. காலையில 5:30க்கு மஹாப்ஸ்ல போய் நின்று சிரிச்சிட்டு இருக்கோம் 2 பேரும். அவங்க கெஞ்சுறாரு போட்டோகிராஃபர், ப்ளீஸ் சிஸ்டர் கொஞ்ச நேரத்துல சன் இறங்கி மேல போயிடுவோம், வராது ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே ரைட் 2 பேரும் ஐஸ் டு ஐஸ் பார்க்கும்போது உட்காந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிப்போம். அதை ஷூட் பண்ணி முடிச்சதே பெரிய விஷயம். ஓகே ரைட் அது ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் 2 பேருக்குமே சுத்தமா வராது. ஒரு ரீல் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அது வந்து அது ஓகே ரைட் அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னா முடிஞ்சு. ஆனா அது அவுட்ல பார்க்கும்போது அப்படி தெரியல. உண்மையிலே நாங்க ரொம்ப பெரிய டான்சஸ், ரொம்ப பெரிய ரொமான்ஸ் பண்ற ஒரு கப்பல் மாதிரி இருந்தது. பட் எங்களுக்கு அது 2மே சுத்தமா வராது. எல்லாமே அங்க போய் சேட்டை பண்ணிட்டு கலாட்டா பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த ரீல்ல இப்ப நீங்க நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணிருப்பீங்க. ஸோ அரவிந்த் ஒரு கோ ஆர்டிஸ்டா எப்படி இருந்தா? நீங்க கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ அவரோட ஒரு ஜோடியா பண்ணும்போது அது எப்படி இருந்தது? ஐயோ பயங்கர ஸ்ட்ரிக்ட்னா ஒரு விஷயம் கூட காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டான். போட்டோ ஷூட்ல கூட ஒரு சின்ன விஷயம் கூட காம்ப்ரமைஸ். அவன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பான். அவனோட விஷயத்துலயும் சரி கூட இப்ப நான் பண்றேன்னா இந்த ட்ரெஸ்னா இந்த செருப்பு தான் போடணும், ஹேர் இப்படி இருக்கணும்னா இப்படிதான் போடணும், வாட்ச் இப்படி கட்டணும்னா இப்படிதான் கட்டணும். நான் கொஞ்சம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். லூஸ் மாதிரி தான் போவேன் எல்லா பக்கமே. போயிட்டு அப்படிதான் பண்ணிட்டு வருவேன். பட் அவன் கூட பண்ணா அதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. அடிச்சிருவான். பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்ற அளவுக்கு கடுப்பேத்தி விட்டுருவான் நம்மள. அன்னைக்கு அந்த செருப்பு தெரியாம போட்டுட்டு போயிட்டேன். அதனால எனக்கு கால் வலி வேற வந்துருச்சு. சோ அந்த செருப்பு போட்டு போனதுக்கு நான் வாங்கின திட்டா அந்த ஷூட்ல அப்படி திட்டம். இதெல்லாம் தெரியாதா, இப்படி பண்ணக்கூடாது, என்ன ஆர்டிஸ்டா நீ இருந்த இத்தனை வருஷம் அப்படி போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணி எடுத்துருவோம். அவங்க கூட போனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். என்னென்ன போட்டிருக்கோம் ஓகே. என்னையும் அந்த மாதிரி செட் பண்ணி தான் கூட்டிட்டு போவான். இப்படின்னா இப்படிதான் போகணும் அப்படின்னு நானும் ஓகே ரைட். அவங்க கூட போனா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போவேன். மத்த யாராவது இருந்தா ஏச்சிருவேன். அவ்வளவுதான் அப்படிதான் பண்ண முடியும் போங்க. ஆனா அவன்ட்டு அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சு? இவங்க வந்து ரீலாவும் ஆன் ஸ்கிரீன் பேராவும் இவங்களை டாஸ்க் பண்ணலாம் அந்த மாதிரி எதுவும் கமெண்ட்ஸ் வந்துச்சா? வந்தது. ரீலுக்கு எப்பவுமே ஜென்ரலா வருவாங்க, நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இதுவரையும் சேர்ந்து பேராலாம் பண்ணது கிடையாது. எங்களுக்கு சீனுமே கனகரும் கலங்கள பேராலாம் வந்தது கிடையாது. நாங்க பேரும் கிடையாது. சோ அதனால வந்து அந்த புதுசா இருந்தது பாக்கும்போது. ஒரு பேரா பாக்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்தது. ஓ பரவாயில்ல நல்லாதான் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு பாக்கும்போது. நீங்க சொன்ன மாதிரி மேரேஜ் வந்து ஒரு மென்னோட கரியர்ல ஒன்று பண்ற சேஞ்சஸ் விட விமனோட கரியர்ல நிறைய சிக்னிபிகண்டான சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலாவே அதுவும் குறிப்பா மீடியா பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து வர சான்சஸ் ரொம்ப கம்மியாகும். இல்லாட்டி அவங்களுக்கு வர ரோல்ஸ் ரொம்ப டிஃபர் ஆகும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? இல்ல அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல எனக்கு ஆக்சுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரலன்றதே கிடையாது. ஆக்சுவலா நான் கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு 2 months தான் ஆகுது. எனக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்டே நடுவுல பயங்கர கேப் எல்லாம் இருக்கு. பட் நிறைய பேர் அப்படி கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு அடுத்த மாசமே அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகி அடுத்த ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு கல்யாணம் வந்து என்னோட லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண ஒரு கல்யாணம் அப்படின்றது வந்து பெரிய பேரியரா இருந்தது கிடையாது எனக்கு. ஆனா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுறதே வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி புதுசா காம்படிஷன் அதிகமா இருக்கிறனால மட்டும்தானே தவிர கல்யாணம் ஆயிடுச்சு. மேபி பிசிக்கலா நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சு, நீங்க வெயிட் ஆயிட்டீங்கன்னா ஆப்வியஸா உங்களை வந்து என்ன ரோலுக்கு கூப்பிடுவாங்களோ அந்த ரோலுக்கு தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் நம்ம லுக் அந்த மாதிரி இருக்குன்னா நம்மள வந்து ஹீரோயினா போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, நம்மள அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம மெட்டபாலிசமாவே சேஞ்ச் ஆயிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால மேபி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் கல்யாணம் ஆனா வந்து இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. முந்தி அதெல்லாம் இருந்தது. கல்யாணம் ஆயிட்டாங்கனாலே வந்து இவங்க ஹீரோயினால பண்ணக்கூடாதுப்பா, இல்ல இவங்க ரோலே பண்ணக்கூடாதுப்பா, அம்மா ரோல் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ வந்து பேஸ்ட் ஆன் யுவர் பிசிக் தான் எல்லாமே. இப்ப கல்யாணம் ஆயிட்டுமே அலியா மனசெல்லாம் கல்யாணம் 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே ஹீரோயினா தானே பண்றாங்க. சோ இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் டேலண்ட் அண்ட் யுவர் டைம். ஆக்சுவலி டைம் தான் ரொம்ப முக்கியம் சினிமால. யா உங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு முக்கியமான போட்டோ ஷேர் பண்ணிருந்தீங்க. இனியா கூட ஒரு போட்டோ போட்டு அவங்க கூட உங்களுக்கு பாண்ட் எப்படி இருக்கு? நீங்க அரவிந்த் இனியா? எனக்கு அவங்கள வந்து அரவிந்த் மூலமா தான் தெரியும். சோ இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப பயங்கர ட்ரெண்ட், எல்லாருக்குமே தெரியும். அவங்களை பத்தி நான் சொல்லி தெரியணும்ன்றது கிடையாது. வீட்டுக்கு போனோம். ஆக்சுவலா நாங்க நினைச்சோம் ஒரு 1/2 hourல கிளம்பி வந்துடலாம். நாங்க ஒரு 10 o'clock போனோம் வீட்டுக்கு. 1 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hours உட்காந்து நாங்க பேசாத விஷயம் இல்ல, எல்லா விஷயமே பேசினாங்க. என்ன பண்ணணும், கல்யாணம்னா என்ன பண்ணணும், மீடியால எப்படி இருக்கணும், என்னென்ன காமனா என்னென்ன விஷயங்கள் அட்வைஸ் பண்ணணுமோ எல்லாமே அட்வைஸ் பண்ணாங்க. நான் நினைச்சேன் சரி ரிசப்ஷன் வருவாங்க, யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க, அவங்க இருக்க பிஸியில. கல்யாணத்துக்கும் 3 பேருமே வந்திருந்தாங்க. பாப்பா வந்திருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க, சித்து வந்திருந்தாரு, எல்லாருமே வந்திருந்தாங்க. ரிசப்ஷனுக்குமே வந்தது மட்டும் இல்ல, நைட் 12 o'clock வரைக்கும் முடிஞ்சு ரிசப்ஷன் முடிஞ்சு கிளம்புற வரைக்குமே அவங்க 3 பேருமே இருந்தாங்க. சோ அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா அது பெரிய விஷயம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஜே, அப்புறம் ஆக்ட் பண்ணீங்க. இப்போ வந்து யூடியூபர், அதுதான் நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க வந்து பழைய வீடியோல ஒண்ணுல கூட சொல்லிருப்பீங்க, நான் வந்து ஒரு 4-5 years யோசிச்சேன் அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வரலாமா வேணாமா. வரல ஃபுல்லா. அதுதான்
அதுதான் உண்மை ஆக்சுவலா. ஆனா வந்து இது நமக்கு வருமானமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அப்ப ஆரம்பிச்சதுக்கு ஒரு 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. சோ இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க யூடியூப்ல? ஆக்சுவலா நான் ஆரம்பிச்ச ஒரு 3 மாசத்துல மறுபடியும் விட்டு ஓடி வந்துட்டேன். என்னால கண்டினியூவா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பிகாஸ் எல்லாருமே அதை கண்டென்ட்டா சில விஷயங்கள் பண்றாங்கல்ல, நான் அதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். எல்லாத்தையும் கண்டென்ட்டா கொடுக்கூடாதுல நான் தெளிவா இருந்தேன். எனக்கு அதனாலே பாதி பண்ண வரல சுத்தமாவே. சோ ஒரு போன மார்ச்ல ஆரம்பிச்சேன், ஜூலை வரையும் பண்ணேன், அதோட விட்டுட்டேன். 8 months ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் அரவிந்த் சொல்லிட்டே இருப்பா, இது வந்து ஒரு நல்ல, எனக்கு சீக்கிரமாவே வந்து சில்வர் பட்டன்லாம் ஒரு 2 monthsலயே கிடைச்சிருச்சு. சோ உனக்கு வந்து ஈஸியா அது கிடைச்சிருக்கு, அதனால உனக்கு இதோட அருமை தெரியல, ஒழுங்கா உட்காந்து உனக்கு என்ன வருமோ, உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ, உனக்கு என்ன காட்டணும்னு தோணுதோ அதை காட்டு, நீ பண்ணு, நான் ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னா. சரி இவன் தொல்லை தாங்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ பேசிக்கா ரொம்ப நம்மளோட லைஃப் ஃபுல்லாவே கொண்டு போய் யூடியூப்ல கொடுக்கறதுல எனக்கு சுத்தமாவே விருப்பம் இல்ல. அந்த மாதிரி பண்றவங்களுக்கும் நான் சொல்லுவேன், நீங்க ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு பொசிஷன் வந்துருவீங்க. ஓகே இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை காட்டணும், அது கூட ஓகே. மோசமான விஷயம் நடந்தாலும் நீங்க அதை காட்டணும் தான் நினைப்பீங்க. உங்களுக்கு அது எப்படி சொல்றது, உங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸே இல்லாம போயிருக்கு. யூடியூப்ல எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் அதுல ரொம்ப இப்போ வரைக்குமே நான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். எல்லாத்தையுமே கொண்டு போய் வியூஸ்க்காக யூடியூப்ல பிரசன்ட் பண்ணிடக்கூடாது. ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும், லைக் ஏதோ சில விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா ஷேர் பண்றோம், ஃபன் பண்றோம் அப்படின்னா அதை மட்டும் காமிச்சா போதும். எல்லாத்தையுமே யூடியூப்ல ஒரு போஸ்டாவோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியாவோ போடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஈவன் எங்க கல்யாண விஷயம் கூட அதனால தான் நான் வந்து ஒரு கண்டென்ட்டா பிரசன்ட் பண்ணி எந்த யூடியூப்லயுமே கொண்டு வரல. நானுமே அதை ஒரு கண்டென்ட்டா, அது எமோஷனலா ஆகுறது எல்லாமே ஒரு கண்டென்ட்டா போட வேணாம்னு சொல்லிட்டு நான் பண்ணல. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. மறுபடியும் இது எங்கேயாவது எனக்கு ஒரு பாஸ் பிரேக் இருக்கும், நோ இதுக்கு மேல என்னால எனக்கு அது வரல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப எப்படி எடுத்துட்டு போகுதுன்றத பார்ப்பேன். ஓகே. சோ உங்களோட கரியர்ல வந்து கணக்காலும் காலங்கள் கண்டிப்பா ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா இருந்திருக்கும். அது வந்து நீங்க ஆரம்பத்துல சொல்லிருந்தீங்க மலர் டீச்சர்னு நீங்க உள்ள வரும்போது அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ரீச் இருந்தது, ஒரு பெரிய அக்செப்டன்ஸும் இருந்தது. ஆனா வந்து நீங்க அதை கண்டினியூ பண்ணல, நடுவுல பிரேக் பண்ற மாதிரி. அதுக்கு பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்கா? இல்ல ரீசன் எதுவும் கிடையாது. ஆக்சுவலா வந்து அது அந்த சீசன் 1க்கும் 2க்கும் ஒரு 6 months கிட்ட பிரேக் இருந்தது. எனக்கு சீசன் 1 முடியும் போதே எனக்கு நடுவுல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து, ஸோ அப்ப வந்து அவங்க ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஆனா நான் அவங்க கிட்ட சொன்னேன் எனக்கு முடியல, ஸோ நீங்க வேற யாராவது ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்கன்னு நான் அப்பவே ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைச்சு நான் சொன்னேன். பட் அவங்க ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள நான் தமிழும் சரஸ்வதியும் கமிட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல ஓகே ரைட், வெப் சீரிஸ் ஓகே பார்த்தாச்சு, பட் சீரியல் ஆடியன்ஸ் வேற இல்ல, டோட்டலாவே வேற. சோ அதனால சரி ஓகே ரைட், நம்ம விகடன் அகைன் விஜய் டிவி நம்ம இந்த மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் அதுக்குள்ள வேற ஆப்ஷன் பார்த்துட்டாங்க. சோ அப்படியே ஓகே ஓகே. அப்ப இப்பவும் கணா காணும் காலங்கள் அந்த டீமோட உங்களுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? இன்னும் யாரெல்லாம் ரொம்ப நல்ல கான்டாக்ட்ல இருக்காங்க? எஸ், எல்லாரோடயுமே ரொம்ப ரொம்ப நல்ல நீங்க கல்யாணம் வீடியோஸ் பாத்துட்டீங்கன்னா எல்லா டீமா எல்லாருமே இருப்பாங்க, கல்யாணம்லயும் சரி ரிசப்ஷன்லயும் சரி. அது வந்து எனக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதுல தி பெஸ்ட் செட் அப்படின்னா நான் கனவு மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா யூசுவல் சீரியல் செட் கிடையாது, அது சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்காது. உண்மையிலேயே ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போன ஃபீல் தான் எனக்கு இருந்தது. ஒரு டீச்சரா ஒரு ஸ்கூலுக்கு அவ்வளவு பேர், அத்தனை ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டீச்சரா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்தது. பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் அந்த மாதிரி. எல்லாமே ஆக்சுவலா யாரும் சின்ன பசங்க கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய பசங்க தான். பட் ஸ்டில் அவங்க சீரியல்ல பெரிய 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 ஆர்டிஸ்டோட இருப்போம். பட் அவங்க யாருமே அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே புதுசு. சோ அதனால ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கே ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5-6 வயசு குறைஞ்சு நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்பவுமே இப்போ வரைக்குமே அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஓகே. சோ உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பார்த்தா நீங்க செட்டுக்குலாம் கூட சமைச்சு கொடுத்துருக்கீங்க. நக்ஷத்ராக்கு கூட நீங்க ஒரு வாட்டி கேட்டு நீங்க சமைச்சு கூட அவங்க ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ அதே எப்படி நடந்தது? ஆக்சுவலா அரவிந்த் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து மஷ்ரூம் செட்டுக்கு செஞ்சு கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே ரைட் செஞ்சு கொடுக்கலாம்னு சொன்னா செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். அது வந்து அவன் ஸ்டோரியா போட்டா அந்த மாதிரி தேங்க்யூ சோ மச் ஃபார் தி மஷ்ரூம் கறி அப்படின்னு சொல்லி அக்ஷு பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. அப்ப நான் கரெக்டா வீட்டுல இருந்தது, கரெக்டா ஒருத்தங்க சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன் நீங்க அட்ரஸ் அனுப்புங்க நான் டன்சோ பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சாங்க. அது அப்படியே டக்கு டக்குன்னு அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அவங்க சாப்பிட்டு அது ஒரு ஸ்டோரியா எடுத்து போட்டாங்க. அவங்க கூட பாண்ட் எப்படி இருக்கு? தமிழும் சரஸ்வதி நீங்க வந்தப்புறம் மீரா கிருஷ்ணன் நக்ஷத்ரா அவங்க கூட எல்லாம் பாண்ட் எப்படி இருக்கு? ஸ்வீட்டி பைஸ் ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும். சில ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சதுன்னா நம்ம அந்த ப்ராஜெக்டோட வெளியில வந்துருவோம். அவங்க கூட யாரு கூடயுமே நம்ம கான்டாக்டே இருக்காது. நமக்கு நம்ம அவங்களை மிஸ் பண்ண ஃபீலும் வரவே வராது. பிகாஸ் நமக்கு அங்க நிறைய பிட்டர் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதனால நம்ம அப்படியே விட்டுருப்போம். பட் தமிழும் சரஸ்வதி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே எனக்கு அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ இப்போ வரைக்குமே கான்டாக்ட்ல இருப்போம். இப்பவுமே அடிக்கடி மீட் பண்ணிப்போம். நிறைய பர்சனலான விஷயங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண. இப்போ ஒரு கோ ஆர்டிஸ்டா பண்றாங்களா கண்டிப்பா அங்க ப்ராப்ளம் இருக்கும், எனக்கெல்லாம் இருந்திருக்கு நிறையாவே. ஸோ தமிழும் சரஸ்வதியும்லாம் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியல. ஈவன் தோ ஷீஸ் அ பிக் ஆர்டிஸ்ட், நல்ல அவங்க ஒரு எல்லாருக்குமே தெரியும் நக்ஷத்ராவை. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருந்துமே எங்களோட பாண்ட் வந்து எனக்கு ஒரு நக்ஷத்ரா ஒரு 7-8 இயர்ஸாவே நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் இப்போ வரைக்குமே இருப்போம்.
இருப்பாங்க. இப்போ எப்போ பேசினாலும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இன்னும் தமிழும் சசியும் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப க்ளோஸாவே ஆயிட்டோம்னு சொல்லலாம். அடிக்கடி மீட் பண்ணுவோம். டெய்லியுமே நாங்க டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கிற அந்த ஒரு கான்டாக்ட்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கிடைப்பாங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லாமே ஹேங் அவுட் பண்ணுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, சில் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, அதோட போயிருவாங்களே தவிர உங்களோட பர்சனல் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் கொலீக்ஸ் இருப்பாங்க. பட் மீடியான்னு வரும்போது அங்க நிறைய ஜெலசி தான் அதிகமா இருப்பாங்க, ஜெலசி பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. பட் இந்த மாதிரி சில பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ எம் சோ பிளெஸ்ட் டு ஹேவ் டு both of them. ஓகே, இப்போ நீங்க பிளெஸ்ட்னு சொல்லும்போது நீங்க ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இன்னைக்குமே அந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூட வெரி க்ளோஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப் நீங்க இருந்துட்டே இருக்கீங்க. உங்க கல்யாணத்துக்கு கூட தலைவாசல் விஜய் சார் அவர் வந்திருந்தாரு, நீங்க அழகுல அவரோட ஒர்க் பண்ணிருந்தீங்க. இந்த மாதிரி எவ்வளவு பிளெஸ்டா நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆமா, நான் அப்ப இருந்தே விஜய் சாரா இருக்கட்டும், ராஜலட்சுமி மேமா இருக்கட்டும், இவங்க எல்லாரோடையுமே அப்ப இருந்தே கான்டாக்ட்ல இருக்கு. இப்பவுமே அடிக்கடி ஒரு 1 வீக் ஒன்ஸ் கால் பண்ணி பேசுற மாதிரி அவங்க எப்பவுமே கால் பண்ணா நானும் பேசுவேன், நான் கால் பண்ணா அவங்களும் இமீடியட்டா என்ன ஆல் ஓகேவா, எல்லாம் ஓகே, நல்லா இருக்கியா அப்படின்னு உடனே எல்லா எதுவா இருந்தாலும் கேட்டுருவாங்க. ஸோ எனக்கு அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரோடமே நான் கான்டாக்ட்லயே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில பேர் தான் இண்டஸ்ட்ரியில அவங்க 2 பேருமே சீனியர்ஸ். என் கூட வந்து இவ்வளவு வருஷம் வந்து டிராவல் பண்ணி பேசணும்ன்றது, நான் ஓகேவா இருக்கேன், நான் எல்லாமே ஓகேவா என்ன அப்பப்போ செக் பண்ணணும்ன்றதுலாம் தேவையே கிடையாது. பட் ஸ்டில் they are maintaining that relationship with me throughout this 5 years even after அழகு completed. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிளஸ். இந்த மாதிரி சில பேரை வந்து மீடியால கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியான விஷயம். சோ ரைட்டர் அவங்க பத்மாவதி, அவங்க ஹஸ்பண்ட் அருண் பாத்தி, 2 பேருமே உங்க ஃபேமிலி மாதிரி. she's my sister, she's like my sister. எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பத்மா எனக்கு. சோ அவங்களுமே அழகு பார்த்து தான் ஒரு வாட்டி சன் குடும்ப விருதுகள்ல வந்து அவங்களாம் வந்து கேஷுவலா சொன்னாங்க, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, எங்க அம்மா உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் நாங்க நல்லா ஜாலியா அரட்டை அடிக்கிற ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா. நான் அவங்க வீட்டுக்கு போவேன், வெளியில மீட் பண்ணுவோம், ஊர் சுத்த கிளம்புவோம். அவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு ரைட்டர், நம்ம வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட அவ்வளோ வச்சுக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்சனே கிடையாது. அவங்க ஹஸ்பண்டும் அப்படிதான். ஸோ 2 பேருமே எனக்கு ஈக்குவலாவே க்ளோஸ். இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மள தேடி வரதுல அது முக்கியமான காரணம் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோவர்ஸ் அந்த நம்பர்ஸ் வச்சு அவங்களுக்கான ரோல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து என்னென்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து சிஸ்டமே மாறணும். ஓகே, பல பேர் வந்து பல வருஷமா இந்த ஃபீல்டுல அப்ப வந்து உள்ள என்ட்ரியே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்ஸ்டாகிராம், இந்த ஃபாலோவர்ஸ், ரீல், இந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இல்லாத முன்னாடி மீடியாக்குள்ள வரதே பெரிய டாஸ்கா இருந்தது. ஆடிஷன்ஸ், அதோட ப்ராசஸே என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. சோ அதுக்கு அடாப்ட் ஆகுறது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கு. சோ அதுல என்னென்ன விஷயங்கள் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்போ எப்படின்னா, அதான் இப்போ அவங்க ஆடிஷன் கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, இவங்க வந்து ரீல்ஸ் நல்லா பண்றாங்களா அப்படின்றத பார்த்துதான் இப்போ ஆடிஷன்ஸ்க்கே நிறைய கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான், நம்மளோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம். சூப்பரான விஷயம், கரெக்டான விஷயம். பட் அதுல ஒரு 10 பேர் ரீல்ஸ் பண்றாங்கன்னா 10 பேருக்குமே நடிக்க வருமான்னு கேட்டா சுத்தமா நடிக்க வராது. அது ஒரு 4 பேர் சூப்பர் பெர்ஃபார்மரா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா ஓகே. இப்ப செலக்ஷன் எப்படி இருக்குன்னா, 10 பேர்ல 2 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த 2 பேரை தள்ளி வச்சுட்டு 8 பேருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க, மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இப்போ எப்படி அவங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த 8 பேரை நம்ம மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களை கமிட் பண்ணா நம்ம பண்ற ப்ராஜெக்ட மில்லியன் ஃபாலோவர்ஸும் பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. இப்ப நானே ஒரு ஸ்டோரி போட்டேன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸும் அதை பார்க்க மாட்டாங்க. அதுல ஒரு 20 பேர் பார்ப்பாங்க, 30 பேர் பார்ப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே சமயம் இது எதுவுமே இல்லாம நம்ம ஒரு சினிமால ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நடிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து நிறைய வில்லேஜஸ்ல இருந்து வந்திருக்காங்க, நிறைய வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாமே இப்ப கொஞ்சம் அவைவா தான் இருக்காங்க. இப்போ இந்த சோசியல் மீடியால இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிறது 100% உண்மைதான். ஓகே, அவங்களே தேடி போகுதுன்னு சொல்றீங்களா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? ஆமா, ஏன்னா அதான் சொல்றேன்ல, 10 பேர் ரீல்ஸ் பண்றாங்கன்னா 5 பேர் உண்மையிலே டேலண்டடா இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் வந்து டேலண்டே கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணா ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வரும், லைக்ஸ் வரும். இந்த லைக்கும் கமெண்ட்டுக்காக பண்றாங்கல்ல, லூசுத்தனமா பண்ணுவாங்கல்ல. சோ அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. உண்மையிலே 5 பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க நல்லாவே அதே ரீல்ல. அதே ரீலுக்கு நீங்க பண்ணாலுமே எமோஷனலா சில பேர் அழகா பண்ணிருப்பாங்க. ரீல்ஸ் பண்றதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. எனக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ண வரவே வராது சுத்தமா. நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தான் தெரியும். சோ அந்த 5 பேர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஆனா அந்த 5 பேருக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருப்பாங்க அதே இன்ஸ்டாகிராம் ரீல்ல. இன்னொரு 5 பேர் நடிக்கவே தெரியாது, ஒண்ணுமே பண்ண தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது, லூஸ் மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபாலோ நம்ம எல்லாம் இப்ப என்ன எது காமெடி பண்ற மாதிரி இருக்கும், எது கலாய்க்கிற மாதிரி இருக்கும், அதை தானே நம்ம ரொம்ப லைக் பண்றோம். சோ ஆப்வியஸா நம்ம ஒரு லைக் பட்டனை தட்டுவோம், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லைக் போகும். இவங்க சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. அதுலயுமே பாதி பேருக்கு போக மாட்டேங்குது, பாதி பேருக்கு தான் போகுது. இந்த 2 பேரை தாண்டி தான் பின்னாடி இருக்காங்க தெரியுமா ஒரு கூட்டம். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ப்ராஜெக்ட் பண்ணுவோம்னு. இவங்களெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் பின்னாடி இருக்க பேருக்கே இப்ப ஃபோக்கஸே ஆகுது. ஓகே, இப்ப காஸ்டிங்கே ஒரு நம்பர்ஸ் கேம் மாதிரி. ஆமா, ஒரு ஃபாலோவர்ஸ் கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா யூடியூப்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, சோஷியல் மீடியால இவங்க
அவங்க எவ்வளவு ட்ரெண்டா இருக்காங்கன்றது மட்டும் தான் இப்ப காஸ்டிங்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ இவ்வளவு நேரம் உங்க டைமும் இவ்வளவு விஷயங்களும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். நான் முக்கியமா சொல்லணும், விகடன் வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. Okay. எப்பவுமே நான் இங்க ஒரு 4th 5th டைம் வரேன். இங்க இருக்கிற எல்லாருமா இருக்கட்டும், இவங்க கூடயுமே எனக்கு கான்டாக்ட் வந்து ஃபார் லாங்கர் பீரியட் இருக்கு. அண்ட் டு தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆல்சோ ரொம்ப 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 பிடிச்ச ஒரு செட் அப்படின்னா நான் விகடன் சொல்லுவேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. தேங்க்யூ மேம். Thank தேங்க்யூ. you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.